10ஆம் இடத்தில் குருமங்கள யோகம் பெற்று செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று இதுவரை ஆண்டுக்கு ஒரு முறை எப்பனா ஒரு டைம் கிடைக்கும் ஐயா. இந்த குருமங்கள யோகம் எப்பெல்லாம் பெறுதோ அவர்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படுமா. அதுவும் கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய இடத்துல 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருமங்கள யோகம் பெறும் பொழுதெல்லாம் நம்ம வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் பெறப்போகிறோம். இது வரைக்கும் வேலை இழந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல வேலை முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் இருக்கப் போகிறது. வெளியூர் சென்று நல்ல பிழைக்கின்ற பாக்கியம் ஏற்பட போதையா. அலுவலகமாகட்டும், அலுவலகம் சார்ந்த விஷயங்களாகட்டும், மகர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண பாக்கியங்கள் கூட கெட்டுடும் ஐயா. திடீர் திருமண யோகங்களை பெறக்கூடிய காலங்களாக இந்த ஆடி மாதமே நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை, அதாவது என்னென்னா அந்த நியூஸ்லாம் நம்ம பரிமாறிக்கணும்ல. ஒரு நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறது, இதெல்லாம் எப்போ பண்ணுறதுனா இந்த காலத்தில் பயன்படுத்தலாம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ்வதிரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, ஆடி மாத ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா. தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம் ஐயா. இதுக்கு முன்னே மாத ராசி பலன் தான் பார்த்துருந்தோம். இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக 27 நட்சத்திரத்தினுடைய வரிசையிலே நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, ஐயா இந்த ஆடி மாதம் நம்மளுக்கு எவ்வாறு இருக்கும்? ஏன்னா மகம் நட்சத்திரக்காரர்களும் 3, அதாவது 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதலும், ஒரு நட்சத்திரம் அதாவது உத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம் உடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும்? ஐயா, வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் முதல்ல நமக்கு மக நட்சத்திரக்காரர்கள் பெற போகிறாங்க. முதல் வெளியூர் அப்படின்னா வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக. தொலைதூர பயணம் என்று சொல்கிறோம்ல ஐயா, வெளிநாடு சுற்றுலாவோ வெளியூர் பயணங்களோ நாம் இருக்க வேண்டிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் காணப்படும் ஐயா. ஒரு கோயில் சார்ந்த விஷயமோ மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முறை நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலமாக அமையப்பெறப் போகிறது. இது வரைக்கும் துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எப்பெல்லாம் பதியுதோ அப்போவே டார்க்னஸ் நம்ம முகத்தில் வந்துடும். மனுஷனுக்கு டார்க்கான எண்ணங்கள் முதல்ல தோன்ற ஆரம்பிக்கும். தேவையில்லாத குழப்பமான எண்ணங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாருன்னா, நாம் தெளிவடை வேண்டும் என்பதற்காக தான். இந்த ஆடி மாதம் நம்மளுக்கு ஒரு 5-10 தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் நம்ம ராசியில் இடம்பெறும்போது நோய் நொடிகள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நோய் நொடிகள் இது வரைக்கும் இருந்திருந்தால் வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் முன்னெடுக்காமல் நாம் எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றமே தரும். அதுவும் இல்லாமல், ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தையும் வச்சு பார்க்கணும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு கேது பகவான் அமர்ந்திருக்காரு. அதே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி உபஜய ஸ்தானத்தில் சனி பகவான் வீற்றிருக்காரு. 8ஆம் இடத்துல ராகு பகவான் வீற்றிருக்காரு. 10ஆம் இடத்தில் குருமங்கள யோகம் பெற்று செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கள யோகம் பெற்று இதுவரை ஆண்டுக்கு ஒரு முறை எப்பனா ஒரு டைம் கிடைக்கும் ஐயா. இந்த குருமங்கள யோகம் எப்பெல்லாம் பெறுதோ அவர்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படுமா. அதுவும் கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய இடத்துல 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருமங்கள யோகம் பெறும் பொழுதெல்லாம் நம்ம வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றம் பெறப்போகிறோம். இது வரைக்கும் வேலை இழந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல வேலை முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக இந்த மாதம் முழுவதும் இருக்கப் போகிறது. வெளியூர் சென்று நல்ல பிழைக்கின்ற பாக்கியம் ஏற்பட போதையா. அலுவலகமாகட்டும், அலுவலகம் சார்ந்த விஷயங்களாகட்டும், மகர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண பாக்கியங்கள் கூட கெட்டுடும் ஐயா. திடீர் திருமண யோகங்களை பெறக்கூடிய காலங்களாக இந்த ஆடி மாதமே நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை, அதாவது என்னென்னா அந்த நியூஸ்லாம் நம்ம பரிமாறிக்கணும்ல. ஒரு நிச்சயதார்த்த தேதி குறிக்கிறது, இதெல்லாம் எப்போ பண்ணுறதுனா இந்த காலத்தில் பயன்படுத்தலாம். ஏன்னா இது வரைக்கும் துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் சற்று கவனத்தோடு இருக்கக்கூடிய காலங்களாகும். மகம் பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தடைகள் உயர்நிலை கல்விக்கெல்லாம் எந்த குறையும் கிடையாது ஐயா. இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், வீடு மனை வீட்டில் கூடிய பிரச்சனைகளாகட்டும்,
நம்ம ஆஃபீஸ் தான் சரியில்லை, வீட்டில் போனாலும் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா வீட்டு அதை விட கடுமையாக இருக்குது இல்லை. அவையெல்லாம் மாறி இனிமேல் துன்பம் என்பதே இல்லாமல் நம்மளும் ஜாலியாக ஒரு மாதம் ஃபுல்லாக எங்கன்னா வெளியூர் பயணமோ அலுவலக பயணமோ எங்கன்னா போய் நிம்மதியாக இருந்துட்டு வந்துடுவோம், அந்த எண்ணத்தெல்லாம் தோற்றுவிக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி வக்ரகதி வேற பெறார். புதன் பகவான் வக்ரகதி பெற்று ஒரு ஆடி மாதம் 4 தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி பெற்று உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கின்ற காலமாக அமையப்படுறார். அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா 2ஆம் அதிபதி வக்ரகதி பெற்று 12ஆம் இடத்துல வக்ரகதி பெற்றாவே அதிகமான தனவரவு பெறக்கூடிய காலமாக பெறும். வெளியிலேருந்து பணங்கள் வர்றதே தெரியாது சாமி நம்மளுக்கு. அடுத்ததாக பூர நட்சத்திரம். இது வரைக்கும் அதாவது செல்வம் சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால், கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த பின்னடைவும் கிடையாது சுவாமி. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் உயர்நிலை கல்வியில் எதுவும் தடைகள் கிடையாது. உடல் உபாதையில் அங்கங்கே பைபாஸ் சர்ஜரி, இந்த சர்ஜரிலாம் சொல்கிறாங்க பாருங்கள், அவையெல்லாம் இனிமேல் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகணும் அவசியமே இல்லை சாமி. மாத்திரை மருந்திலே குணமாகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்படும். ஏன்னா ராசிநாதன் 12இல் மறைஞ்சு, எல்லாருமே 12இல் மறைஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருபங்கோடவோடு மங்களகாரகன் இணைய பெற்று நம் நோய் நொடிகள் நீக்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது. நோய் நொடி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அவையெல்லாம் விலக போதுங்க. சர்ஜரி பண்ணுற விஷயமே கிடையாது. அந்த இறைவன் முருகப்பெருமானுடைய நாமத்தை எடுத்துங்க. வேல் மாறல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வேலை வச்சு பூஜை பண்ணுங்க. அது இறைவன் முருகப்பெருமானை ஓம் சரவண பவ சொல்லி வாரங்க. ஒன்றுமே தேவையில்லை, எந்த இடத்துலையும் சொல்லலாம். ஐயா பழனிக்கு தான் அறுபடை, வீட்டுக்கு தான் போய் தான் சொல்லணும் அவசியம் கூட கிடையாது. எந்த இடத்துல திருநீரை ஒரு கைப்பிடி பிடிச்சின்னு கூட அவராக தான், வேறு யாரும் கிடையாது. திருநீரே அவருடைய மந்திரமே அதான். திருநீரை அணிஞ்சிட்டு நம்ம திருநீரை ஒரு கையில் பிடிச்சின்னு ஓம் சரவண பவ என்று சொல்லி வாருங்கள். உங்கள் பிணியெல்லாம் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் காணலாம். பிணியை விட்டுடும், உங்களை விட்டுட்டு விலகி போயிடும். ஐயா நம்மளுக்குன்னா ஏன் பிரச்சனை, முருகன் இருக்காருங்க, விடுங்க. நம் வேலையில் எல்லாமே நம் இனிமேல் கவனத்துடன் செயல்படக்கூடிய காலங்களாக வரப்போகுது. பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தனவரவு இல்லாமல் இருந்தால் இந்த மாதம் முழுவதும் திடீர் தனவரவு என்று சொல்லக்கூடிய லாட்டரி யோகம் என்று சொல்கிறோமில்ல, திடீர் லாட்டரி யோகங்கள் கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க. ஏன்னா புதன் பகவான் வக்ரகதி பெற்றாலே அவர் தான் 2ஆம் அதிபதி, அவரே தான் உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் புதனே. ஏன்னா சூரியன் இடத்தில் கூடவே இருந்து ரொம்ப அருகாமையில் ட்ராவல் பண்ணுறவத்தை யாரான்னா புதன் பகவான் தான். அந்த எதையும் தாங்கும் தன்மை என்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 2ஆம் அதிபதி எப்பவும் வக்ரகதி பெறும்பொழுதெல்லாம் அதிகப்படியான பணவரவு அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் 10ஆம் இடத்துல குருமங்கள யோகம், பகவானுடைய பார்வை, சனி பகவான் வக்ரகதி இருக்கிறதால இதுவரைக்கும் தடைகள் ஏற்பட்டதல்லவா வேலையில், வேலையாட்கள் கிடைக்காம போயிட்டோம் இல்லை, அந்த வேலையாட்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்க. பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்போம். அடுத்ததாக உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றிருந்தாங்க. ஐயா திருமண தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாக அவங்களுக்கு இந்த காலம் அமையப்பெறும். உத்தர நட்சத்திரக்காக திருமண தோஷங்கள் விலகப் போதுங்க. உத்தர தோஷம் இனிமேல் அந்த தோஷமெல்லாம் விலகி திருமண பாக்கியம் பெறக்கூடிய காலமாக வரப்போகுது. பயப்படணும் அவசியம் இல்லை. 7ஆம் இடத்த அதிபதி எப்போ ஆட்சி பெற்றாரோ திருமண பாக்கியமும் பெறும். கண்டகச்சனி என்று சொன்னால் பார்ட்னர்ஷிப்பை உலகம்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லறத்தில் நாம் மாணவனாக இருக்க பெற்று அதிலிருந்து நாம் இன்னொரு இடத்துக்கு படிப்படியாக போகிறோம். எப்படி போகிறோன்னா, மாணவனாக இருக்கிறோம், மாணவனாகவே இருக்கிறானா. அடுத்ததாக கல்லூரி போகிறோம், கல்லூரியிலேருந்து வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறோம். வேலை வாய்ப்பு அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயம். அடுத்ததாக அவங்க இல்லறத்தில் இருந்தாங்க பாருங்கள், அப்பா அம்மா உறவுலேருந்து தாய் தந்தையராக இவங்க மாறக்கூடிய காலமாகும். அப்போ பெற்றோர் கணவன் மனைவிக்குள் கருத்து அந்த அவங்களாம் லைன் வந்தால் தானே கணவன் மனைவி என்று ஆனால் தானே குழந்தை பேர் கிடைக்கும், இவங்க தாய் தந்தையை ஆக முடியும். அந்த காலம் பெறுதுனா சனி பகவானால் தான் கொடுக்க முடியும். ஐயா சனி பகவான் 7.5 சனி காலத்தில் தான் அவங்களுக்கு திருமண பாக்கியம் கொடுப்பாரு. கண்டகச்சனி காலத்தில் தான் திருமண பாக்கியம் கொடுப்பார். அஷ்டமத்து சனியின் காலத்தில் தான் கொடுப்பார். தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இடத்துல அவர் பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அப்போ தான் தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும். நம்ம தோஷமெல்லாம் விட்டுட்டு விலகும். பகவான் சனி பகவானை சற்று அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாருமே தவறாகவே எண்ணிக்கினாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லதே கொடுப்பார் நம்மளுக்கு, அதுதான் முதல்ல எண்ணணும். அவர் செய்வது எல்லாம் நம் நன்மைக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயா தீட்டக்கூடிய காலம் தீட்டிடுச்சுன்னா கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய காலமும் வந்துடுச்சுன்னு அர்த்தம். எப்போ நம்மளை கடன்காரன் கேட்க ஆரம்பிச்சு நம்ம இனிமேல் கடன் வாங்க மாட்டோன்னு அர்த்தம்.
இதிலே தெரிஞ்சுக்கலாம். அப்போது நாம் இனிமேல் கடன் வாங்க போவதில்லை. கடனை கொடுக்கின்ற காலங்களாக நம்ம காலம் இருக்கப்பெறும். அதுவும் இல்லாமல் நம் வாழ்வில் இனிமேல் துன்பம் என்பது இல்லாமல் இருக்க பகவான் நம்மளுக்கு குலதெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போதையா. பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துலையும் பதியுது. அந்த இடத்துல அவர் மேலே பதியுது. நம்ம வீட்டுக்கு அவருடைய பார்வை 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் பதியத்தால் தனவரவு, அதாவது எப்படி சொல்லுதுன்னா ஈடு கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு மனுஷன் கடன் பிரச்சனை இருக்கான்னா அதை ஈடு கொடுக்குற அளவுக்கு நமக்கு வருமானம் இருந்து அதிலேருந்து நாம் மீட்டெடுக்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுவாமி. கல்வியில் இது வரைக்கும் தடை ஏதும், உயர்நிலை கல்வியெல்லாம் நல்லா இருக்குது. நீட் தேர்வாகட்டும் எதுவாகட்டும், கல்வி சார்ந்த விஷயத்திலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் இந்த ராசிகாரங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதும் உடலில் ஏற்பட்டவற்ற சின்ன சின்ன பிணிகள்லாம் விலக போகுது. கண்கூடாவே பார்ப்பீங்க நீங்களே. இது வரைக்கும் குடும்பத்துக்காக உழைச்சிட்ருக்கிறவங்களுக்கு சிம்மராசிக்காரங்கள் இனிமேல் தொல்லையிலேருந்து நாம் விடுபட்டு நம்மவும் துன்பத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். சிம்மராசிதி மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதன் மூலியமாகவும், அதாவது வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மன் அருள் பெறக்கூடிய காலமாகவும் இருக்கப்பெற்று உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.